கோமாதா எங்க குலமாதா குலமாதர் நலங்கா குலமாதா கோமாதா கோவிந்தராஜு வாடா வாடா ஐயா வாடா அடே நஞ்சப்பா இருட்டிருச்சு சட்டு புட்டுன்னு ஒரு திண்ணிய பாரு கோவிந்தராஜ் நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கேடா கயிறை பிடிட்டு கிளம்பிடக்கூடாது என்ன காலையில பாப்போம் யோ யோ யாரையா நீ எங்க படுத்திருக்க ஐயா நான் வெளியூரியா இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில புறப்பட்டோம் இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு வேற எங்கேயாவது போய் படு என்னையாவே ஒன்பதுல பொசுக்கணும் உட்கார்ற யாரையா நீ ஐயா நான் வெளியூரியா இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில போயிடுறியா இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு வேற இடம் பாரு நஞ்சப்பா இங்கேயும் வயசு பிள்ளையா அப்பா ஐயா ஐயா யாரு அம்மாவா வணக்கம்மா என்ன அம்மா நம்ம வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா ஏன் கேக்குற இல்ல நீங்க ராத்திரி படுத்துட்டு போலாம் தான் குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணு தங்கச்சி அம்மா தாய் நாகவேணி எங்க போயிருந்த ராத்திரிலாம் ஒருவன் விடிய விடிய வாசப்படியிலே காத்துட்டு இருக்கேன் தெரியுமா அட கிறுக்கு போய் தங்கச்சி ஏமா அண்ணன் எங்கம்மா போயிட போறேன் எனக்காக இந்த மார்கழி மாசம் வாடகை முடிச்ச கஞ்சாக்கும் இப்படி கண்ணு முடிச்சா உடம்பு எனக்கு ஆகும் புரியாத புள்ளியா இருக்கிய அம்மா நீ ஆமா ஊருக்கு எங்க இருக்கு இன்னொரு கை எங்கன்னு இன்னொரு எங்க இருக்கு பின்னாலதான் இருக்கும் ஐயோ என்னென்ன வச்சிருக்க காட்டு என்னென்ன வச்சிருக்க அம்மா இன்னைக்கு கோவிந்த ஏகப்பட்ட ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டான் அதனால அஜாலா குஜாலா வசூல் அதுல உனக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கம்மா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க காட்டுன்னு தங்கச்சி ஏன் வசூல்ல வாங்கிட்டு வந்தது காட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்ல சந்தைக்கு போய் நீ ஒண்ணு வாங்கிட்டு வந்தா சொன்னாங்களே அத முதல்ல காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு முடியாது முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு என்னால முடியாது நீ பிடிவாததான் உள்ள வா கோவத்தை போறா என்ன நீ கூட கொடையை வாங்கிட்டு வந்திருக்க அதானா நான் ஆத்தாக்காக கொடையை வாங்கிட்டு வந்தேன் ஏமா நான் மட்டும் எனக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆத்தாவுக்கு தாமா வாங்கிட்டு வந்தேன் மழை வந்தா ஆத்தா நனைஞ்சு கரையிறாளுன்னு அவளுக்கு ஒரு குடை பிடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்தா அதே மாதிரி நீ வாங்கிட்டு வந்திருக்க நான் என்ன நினைச்சு இந்த கொடையை வாங்கிட்டு வந்தேனோ நீ கூட அதையே நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நாகவேணி அண்ணன் தங்கச்சின்னா இப்படி எல்லாம் இருக்கணும் ரெண்டு பேரும் மனசு ஒரே மாதிரி இருக்கே ஆத்தா ஊருக்குள்ள ஒண்ணு பேசிக்கிறவாளை கேள்விப்பட்டிருக்கியா குளத்தங்கிறத தங்கச்சி தும்புனா ஆத்தங்கிறத அண்ணன் தும்புவான்னு அந்த அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லம்மா நாங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணு சொல்றேன் ஆத்தா செத்தா கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் ஜாவோம் உனக்கு இருக்கு பையல எந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை நான் பேசுறேன் அந்த நாகாத்தம்மா புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயசா இருக்கணும் சாமி அம்மா இதுல காசு வச்சிருக்கேன் மளிகை சாமான் வாங்கியாந்து கொடுத்துருக்கன்னு இவன் ஒரு விஐபி ஆம் வேலையில்லாத பட்டதாரி சார் சார் கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா தெரியும் அசாருதீன் 250 ஜடேஜா 350 அஜய் சர்மா 150 இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா கையை நீட்டு கூப்பிடுற உன் படத்துக்கே வர்றேன் ஏன்பா இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த ரொம்ப முக்கியம் போய் பீரோல உட்கார் ஏண்டா மத்தவன்லாம் சீட்ல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் மட்டும் பீரோவில் உட்கார்ந்து படம் பார்க்கணுமா உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்சாத்திரமா போச்சா இல்ல சார் பீரோன்னா பி வரிசையில 3ஆவது சீட்ல உட்காருங்க சார் ஓ சாரி உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேட்கலப்பா எழுத்து பிடிஎஸ் போல இருக்கு சைடுல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது படம் பார்க்க வந்தீங்களா இல்ல ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன் எங்க வேலை பாக்குறீங்க மதுரையில கலெக்டரா இருக்கிறேன் என்னையா வேலை இல்லாத நூன் ஷோக்கு வருவான் கேட்கறான் கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்டோம் இந்த பீச மறைக்கிறதுக்காக போடுறது கிழிஞ்சது போ அதான் இந்த நாத்தம் ஆறுது ஆமா இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது என்னங்கடா இது படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது
கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா? பாளையத்தவன் தாயா ஓடிட்டு இருக்கு. சும்மா இரியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தானே உள்ள வந்தேன். யோ அது ரெகுலர் ஷோ, இது நூல் ஷோ. பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே. அவதான்டா ஆத்தாடா. உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனேன். குழந்தைய கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? அந்த போர்டுல என்ன எழுதிருக்கு படிச்சு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம். ஐடியா. ஆத்தா! ஆத்தா! ஹலோ, உள்ளே வேண்டா. உண்டியலுக்குள்ள உண்டிக்கிட்டு இருக்கிறது. வெளியே வாடா. யாரது? சாமி கையிடுங்க. அவன் கத்தி கத்தி வச்சிருந்து தொப்புல கீறிட்டான்னா டக்கார் டக்கரா போய் அவனை டேக்கிள் பண்ணுங்க. எழுதுறா. யாரா நீ? யாரா நீ? நான் ஒரு வேலை கிடைக்காதவன். ஏண்டா தடிக்க விழறதுக்கு 1000 இடம் இருக்கும்போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த? சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியல் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழியே. என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். தள்ளுங்க இப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றியா? திருவிழா கவுசுல 2 பக்கம் தட்டி அடிச்சிட்டு நடுவுல உட்கார்ற மாதிரி நினைச்சியா? இது உண்டியல்டா. யோ, நீ டெம்பரரி தக்கார். உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ. சார், நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே? ஆமா. ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க? குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன். என்ன ஏன் சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தை தான். முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது. யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. சவுண்ட கேட்டில்ல? இப்ப என்ன சொல்றேன்? தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு. இனிமே ஃபுல்லா ஒத்துக்க நீ வேண்டியது. நான் தான் ஆத்தா. அம்மா அம்மா, ஏமா இப்படி குழந்தை அடிக்கிற? 2 நாளா வவுறு சரியில்லை. பழம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். அடிக்காதம்மா, குழந்தைகளை டீல் பண்ற முறையே வேற. கொண்டா, வாடா கண்ணு, வாடா ராஜா, ஓடியா ஓடியா, வா வா. தாத்தா வாடா கண்ணு. தாத்தாவை பாரு, பழத்தை உரிக்கிறேன். இத நீ சாப்பிடு, இல்ல நான் சாப்பிட்டுருவேன். நானே சாப்பிடுவேன். நல்ல பிள்ளை. பாத்தியாமா, இப்படித்தாம்மா சாப்பிடாத குழந்தைகளை டீல் பண்ணணும். சரிங்க. அடாடாடாடாடாடாடா. பாத்தியாரா, குக்கிராமத்துல ஒரு குழந்தை விஞ்ஞானி குழந்தைய எப்படி டீல் பண்ணுங்கிற விதத்தை நான் அந்த கிழவனை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப பாரு உங்ககிட்ட இதே ரோதனையா ஏம்மா, போச்சு. ஏம்மா, ஏம்மா, பாலே குடிக்க இந்தாம்மா. மாட்டேங்கிற நீ? எதுக்கும்மா பச்சை புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? இந்தம்மா, எதுக்கு அடிக்கிற? பாலே குடிக்க மாட்டேங்கிறானே. ஏமா, அதுக்காண்டி பிள்ளைய போட்டு அடிக்கிறது குழந்தைய டீல் பண்ற விதமே வேறம்மா. இப்ப நான் எப்படி டீல் பண்றேன் பாரு. குழந்தைய கொஞ்சம் திருப்பு. கண்ணா ராசா, என் செல்லம், இப்ப நீ ஒழுங்கா பாலை குடிக்கல நான் குடிச்சிருவேன். என்னடா சொன்ன? என்னங்க? அம்மா, நான் அப்படி சொல்றேன். ஏய், யாரா? அம்மா, அவனை, ஐயா, அவனை, ஐயா, ஐயா, என்ன ஐயா, அவனுக்கு இல்ல, ஐயா, 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 ஐயா. குடிங்க. பால் குடிக்கணுமே தெருவுல காட்டுற விதி என்கிட்ட காட்டிட்டு இருக்கியா? இது வித்தல்லமா தங்கச்சி, விசேஷம். அந்த சந்தோஷத்தினாலதான் சங்கீதம் நாயன வழியா வந்து கொட்டுதுரா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன விஷயம் சொல்லுங்க.
தங்கச்சி ஒரு பணக்கார விட்டு அம்மா அவங்க குலசாமியை கும்பிடுறதுக்காக நம்ம ஊரு பக்கம் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என் தங்கச்சி நாகாத்தாளுக்கு குடை பிடிச்சு நின்னுக்கிட்டு இருக்கீங்க. அத அந்த அம்மா பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். தான் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்தா இந்த பொண்ணுதான் வரணும்னு ஒத்த கால நின்னுக்கிட்டு தரகரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தரகர் என்னை வந்து பார்த்தாரு, பேசினாரு. உடனே நாங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கலாம். தங்கச்சி தங்கச்சி என்ன கல்யாணம் ஆளை காணா? நாகவேணி அம்மா இங்க இருக்கியா? தங்கச்சி என்னம்மா உனக்கு கல்யாணம் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி சத்தம் இல்லாம திண்ணில வந்து உட்காந்துட்ட. எனக்கு கல்யாணம் ஒண்ணு வேணாம். கல்யாணம் வேணாமா? ஏண்டா? நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேன். யாத்தா நாகாத்தா கேட்டியா அந்த கூத்த? நான் தனியா இருப்பேன்னு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாதான் கிறுக்கு புள்ள. ஏம்மா உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? குழந்தைகளை பெப்ப அதை தூக்கி நான் எப்படா கொஞ்சம் வேண்டாம உசுரோட இருக்கேன். எம்மடி அந்த நாகாத்தா புண்ணியத்துல நல்ல பெரிய இடம், நல்ல மனுஷங்க வேற. தாய் பண்ணி கல்யாணம் வேணாம்னு சொல்லாதம்மா. ஒத்துக்கடா தாயி. எங்க அம்மா இல்ல, ஒத்துக்கமா? அம்மா இல்ல, அம்மா புட்டா புள்ள நீயே இருக்கு. ஏய் இவன் ஏன்டா சோகமா வரா? நிஜமாலுமே ஒரு சோகமான செய்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். என்னடா பிராண்டி கடை மூட்டாங்களா? டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா. மச்சி நீ சொல்ல வந்து சொல்டா. ஏய் நான் கல்யாணம் பண்ணி போறேன்டா. இதுக்குதான் இவ்வளவு டெவலப்பா? ஏண்டா நீ தான் மாசத்துக்கு 2 கல்யாணம் பண்றிய, பெருசா சொல்லிட்டு இருக்கிற. நாங்கெல்லாம் பொம்பளை விஷயத்துல வீக்குனா நீ டெய்லி. ஏய் முட்டாள்தனமா வளராத. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஜாலி மேரேஜ். இப்ப பண்ண போறது உண்மையிலேயே ஃபேமிலி மேரேஜ். ஐயோ உனக்கு லீகலா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மச்சான் லீகல்னா ப்ராப்ளம் தான். அதான்டா யோசனையா இருக்கு. எங்க அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணாதான் சொத்தெல்லாம் எனக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. கவலைப்படாத, நீ கல்யாணத்தை பண்ணிக்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏய் என்ன ஈஸ்வர் தீத்துக்கிறத பத்தி சொன்னான்டா. கல்யாணம் ஆனோடனே சொத்தெல்லாம் பேருக்கு வந்துருமே, அப்புறம் உனக்கு எதுக்கு பண்ணாட்டே? ஏய் நம்ம கிட்ட தான் ஹார்ட் அட்டாக், டாக்டர், ஜோசியர், பூசாரின்னு ஒரு ஹிட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு தாக்கிடுவோம். இதே ஆக்ஷன் அடிக்கடி ரீப்ளே பண்ற, என்னைக்கு டேப்பு கிளிய போதும். கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா? குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க. இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடா கைய கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேனத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா? ஷட் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா. என்னது ஜூனியர் ஆத்தாவா? ஏன் ஜூனியர் பாலையா ஜூனியர் வேடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு. அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா? எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது வின்டர் சீசன், ரொம்ப குளிரும். சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு. இந்த ஊர்ல ஒரு விசேஷம். என்ன? சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாயை நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி? சக்திய சக்தி மசாலா ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது. மில்லியத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது. ஆத்தா உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும். ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா? நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு? அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன். அட பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல்ல ஒரு பிட்டும் 8வது ரீல்ல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா. இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆத்தா இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தேன்டா. டேய் குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும். அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தும்சமாயிடும். அப்படியே நீ தொழில மாத்திக்க. ஜூனியர் ஆத்தா வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத. போயிட்டு வா. அட பாவி,
சிட் பண்றேன்னு சொன்னேன், எனக்கே துண்டா? ஊர் பேச்சும் பேச்சா இருக்கணும், புது மனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். எங்கேயாவது சாரை இருக்கான் பாரு. இருந்து பாக்குறதுக்கு பைனாகுலரா இருக்குது. தேனாலி இரு, நான் குதிரை மேல ஏறி பார்த்து வரேன். கோயா எங்க வை? டேய், கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கடையே காணுமடா. குதிரையில ஏறின உடனே தேசிக ராஜா ஞாபகம் வந்துச்சு. அந்த ரவுண்டு போறதுக்கு முன்னாடி குதிரையில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். ஆராரோ ஆரிரரோ செல்வமே. இந்தப்பா யார் பாது? இது காவல்துறை ஐயனாருக்கு குதிரைப்பா. அதுல போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. இறங்க பாக்கிற? ஐயா ஐயா சொன்னா கல்யா, தயவு பண்ணி இறங்கி பாக்கிற. ஏய், குதிரை என்ன ஐயனார் பேருக்கு வீடு எழுதி வச்சிருந்தா? ஓடாத குதிரை நான் உட்காந்தானா ஐயனார் உட்காந்தானா? ஐயா யாரு குத்த இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ குத்த ஆகாது. நீ என்ன ஐயனார் பியவா? அப்படி இல்லைங்க. எப்படி இல்லைங்க? சரி, நைட் இந்த நேரத்துல மாலையோட எங்க போற நீ? அதுவா, என் தங்கச்சி கல்யாணம் சாமி. உனக்கு தங்கச்சி இருக்கா? மச்சான், உனக்கு தங்கச்சி இருக்காடா? அவன மாதிரி பிளாக் ஆயில ஒயிட் ஆன் கேள்றா. ஏய், கேக்குறான்ல, உன் தங்கச்சி எப்படி உன்ன மாதிரி கருப்பா கோரமா இருப்பானா? அட நீங்க வேற என்னைய போய் தங்கச்சியோட ஒப்பிட்டு பேசுறீங்க? என் மூஞ்சிய கண்ணாடியில நானே பார்க்க மாட்டேன் சாமி. அது நல்லா மூக்கு முடியுமா செக்கச்சேன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. ஜோரா கை தட்டு. மச்சான், மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை என்னடா பெரிய மாப்பிள? இந்த மாலை யார் அவ கழுத்துல போடுறானோ அவன் தான் மாப்பிள. சுருக்கமா சொல்லிட்டீங்க. இல்லப்பா, மாலை ஓ கழுத்துல போட்டுக்கிட்டா? நான் மட்டுமா போடுவேன்? நானும் தான் போடுவேன். தங்கச்சி ஆசையாச்சா வாங்கிட்டு வந்துருக்கு சாமி. ஐயா ஐயா மாலை குத்தி போடுவாங்க சாமி. காலையில கல்யாணம். மாலை குத்துறாங்க. ஐயா மாலை குடிக்க சாமி. மாலை ஐயா ஐயா காலையில கல்யாணம். ஐயா 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 ரொம்ப தூரம் வாங்கிட்டு ஐயா 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 மாலை கொடுங்க. மாலை கொடுங்க. ஐயா ஐயா பிடிக்காதுங்க. ஐயா ஐயா டேய், ஈஸ்வர் என்னடா சொன்னா? ஏதோ ப்ராப்ளமா? நம்பர் 13 மார்ச் ஸ்ட்ரீட் வர சொன்னா. யாரா அவன்? மார்ச், ஜனவரி, பிப்ரவரின்னு அப்படி ஒரு தெரு இந்தியாவிலே கிடையாதுடா. அவன் சொன்னானே, எங்கேயாவது இருக்க போய் தேடும். என்னடா அது? பின்ன மிட் நைட்டு 13 நம்பரு மார்ச்சுரி பீசால் பத்த பெட் கொடுக்குறேன்டா. అక్కడ ఏమి ఆవిందో. மார்ச் ஸ்ட்ரீட் இருக்குடா. ஆமாண்டா, அது எப்பறம் மார்ச்சுரி தெருன்னு பேர் வச்சிருக்காங்க? டேய், இந்த மார்ச்ல தான வரி கட்டுவாங்க. அந்த ஞாபகார்த்தமா மார்ச்சுரி தெருன்னு வச்சிருப்பாங்கடா. கரெக்ட். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. வா. வாடா. அதிகமான நம்பர் வீடு. ஏய் ஈஸ்வர். அட எந்தடா அது? செக் கர்மம். டேய் மச்சான், 13 நம்பர்ல வீடே இருக்க கூடாதா? யாரா அவன்? முதல் வீடே 13 நம்பர் வீடா இருக்கு. மச்சான், நேத்து பேஞ்ச மழையில 12 வீடு கரஞ்சு போயிருக்குண்டா. கரெக்ட். சரி, நீ போய் தைரியமா கதவு தர. போய் வரும் போல் என்ன கொண்டு வரும். ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்தன் என்ன இப்படி கவுத்துட்டே. அடா பாவி, கிளார் அடிக்கிறா ஹெட்லைட்ல இருந்து. நீயா கவுந்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியாடா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு? நீ யாரு அதை கேட்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் ஆத்தா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு. சொல்லு. எனக்கு 5 பெண் குழந்தைங்க. 6வது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு நான் ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா. உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு 6 குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
மரம் வச்ச ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போறா. அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும். தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சீட் எழுதி போட்டேன். ஆண் குழந்தை சீட் வந்துச்சே. அட பாவி, கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா? தப்புதான். 6 பெண் குழந்தை பெத்துட்டேன். நான் இனிமே என்ன செய்யணும்? ஒண்ணும் கவலைப்படாதயா. பொன் குழந்தைங்க ஒண்ணும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா? சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே செய்யறேன் ஆத்தா. செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே. என்னடா எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்க? பீகாரில் வெள்ளம், ஒரிசாவில் கடும் புயல், சோக நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஏன்டா நீங்களும் மூஞ்ச சோகமா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்களேன்டா. ராத்திரி பூரா சுடுகாடுல சுத்திட்டு வந்திருக்கோம். சிரிக்க சொன்னா எப்படா சிரிப்பறோம்? டேய், இவனை சுடுகாடுல போஸ்ட் வந்திருக்கலாம். ஏற்கனவே போச்சுதான் எழுந்து வந்துருச்சே, அப்புறம் மறுபடியும் நான் போதிக்கிறது. டேய், இந்த விஷயத்தை விலாவரியா ஈஸ்வர்ட்ட சொல்லணும்டா. அவன் ஹேண்டில் பண்ற விதமா வேற. கரெக்ட். டேய் ஈஸ்வர், ஈஸ்வர் ஈஸ்வரனை கூப்பிட்டா ஈஸ்வரி வரா, ஒன்னாத்தா பூவாத்தாங்கிற மாதிரி எல்லா ஈஸ்வரி டைப்ல வராடா. நேத்து கல்யாணத்துக்கு இன்னைக்கு வரீங்க? ஏன் டாக்டர் லேட்டு? டாக்டரா? பின்ன இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணறதுல நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. கரெக்டா சொல்றா. மார்ச்சரி ஸ்ட்ரீட் 13ஆம் நம்பர். மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நாகாஷ்டமி. கரெக்டா அஷ்டமி பார்த்து வந்திருக்கீங்களே. பாவம், ஜோசியருக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. என்ன ஜோசியரே, ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? பரிகாரம் நான் அடுத்தது நான் தான். என்ன ஆட்டி வைக்கிற பூசாரியே ஆடிட்டு இருக்கீங்க? அது இந்த குச்சிப்புடி கதைகள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. என் மோகினி ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ஆட்டம் எல்லாம் க்ளோஸ். நாங்க ஈஸ்வர பார்க்கலாமா? அந்த ஆளா என் கழுத்துல தாலி கட்டின அதிர்ச்சியில பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. நீங்க இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். என்னடா இது? ஈஸ்வர் இவ கழுத்துல தாலி கட்டினதா சொல்றா? ஆவிதத்துல எப்படா தாலி கட்ட முடியும்? முண்டோ, ஆவிக்கு கால் தாண்டா இருக்காது, கழுத்து இருக்குல்ல, அதான் கட்டிட்டான். கழுத்தை பார்த்தா தாலி கட்டுருவானே. ஆவி பறக்கும் காவி. காவி இல்லடா, காஃபி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்ப ரொம்ப முக்கியம். அதையா ஆனந்தா இன்ப சாகரா. ஏய், என்னடா இது? செருப்பு பக்கத்துல இருந்தா ஆவி தொந்தரவு இருக்காது, அதான். சே, கீழே போடு, நாறுது. நாராம என்னடா செய்யும்? உங்களோட சேர்ந்தா வாழ்க்கையில பாலாறு ஓடும் நினைச்சேன், இப்ப கோளாறு ஓடுறா. அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கேன், ரத்தாறு ஓடும். ஏய், இவன் தொந்தரவுக்கு ஆவிய பெட்டர்டா. ஏய், வந்து இருக்கிறது ஆவின்னு நினைக்கிறியா? அதுவும் கெட்ட ஆவிடா. கெட்ட ஆவியா? இல்லனா கொட்டாவியா? சிச்சி, ஆவிக்கு இவெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம கொலை பண்ண பொண்ணு மாதிரி இன்னொருத்தி. தட்ஸ் ஆல். ஏய், நீ என்னடா குழப்பற? இல்லடா, அது ஆவி இல்ல. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். டேய் ஈஸ்வர், எப்படியாவது அவளை கோயில் கூட்டிட்டு வா. கூட்டு வந்தா மச்சான், அவ ஆவியா இருந்தா கண்டிப்பா அவளால கோயிலுக்குள்ள வர முடியாது. ஏய் மச்சான், இந்த மாதிரி மேட்டர்ல உனக்கு எப்பறா தெரியும்? ஏய், அவன் சொல்றது கரெக்ட்டா? என்ன கரெக்ட்? ஆவி கிட்ட தப்பிக்கிறது வழி சொல்றானா? ஆவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், பெரிய ஆவி அமுதா இவன். நீ புடிச்சாண்டா. டேய் வந்துட்டா. கதவை திறக்கறா. கீழே இறங்குறா. கதவை மூட்டா. காலை எடுத்து வைக்கிறா. நடக்கா. அடுத்த காலை எடுத்து வைக்கிறா. ஐயோ, என்னடா ரன்னிங் காமெண்ட்ரி குடுக்குறீங்க? இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, நாமளே ரன்னிங் தான். அப்பாடா. யோ, என்னையா அது? என்ன? அவன் பஸ்ல வருவான், கார்ல வருவான், நீ என்னையா ஜாடியில் வந்திருக்க? இதுக்கு முன்னால செம்புல தாங்க வந்துக்கிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு வசதி இல்ல, அதான் ஜாடிக்கு மாறிட்டேன்.
பெரிய மந்திரவாதி இருப்ப போல இருக்கு. உன் பேர் என்ன? விட்டாலாச்சாரியா. அவரு படம் எடுக்கிறவராச்சே. ஆட அவர் வேறங்க. நான் வில்லாளகண்ட விட்டாலாச்சாரியா. அம்மா பேரு ஜெகன்மோகினி, அப்பாதான் பட்டணத்தில் பூதம். அப்ப மாயா மாரிச்சந்த் அவர் எங்க தாத்தா. ஓ, அது அந்த ஜாடி எங்க வாங்கின? மாயா பஜார்ல தான். ஆமா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் ரகசியம். காது கூட. காது தானே, எடுத்துக்கங்க. என்னையா அது? காது மட்டும் வந்திருக்கு. நீதானே நான் காதை கொடுன்னு கேட்ட. நான் தெரியாதனமா கேட்டேன்யா. இது இடியா முதல்ல, இது எடுக்க தொலையா முதல்ல. இப்படி இதெல்லாம் நம்மளுக்கு பிசுக்கோத்து விஷயம். பரவாயில்ல, பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும், நீங்க விலாவரியா முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. வெள்ளாளகண்டா, நாங்க தெரியாதனமா ஒரு கொலை பண்ணிட்டோம். நீ பயப்படாத. அது பாவியா வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. கொல்றதுக்கு வேற தேதி குறிச்சிட்டா. வெள்ளாளகண்டா, என் உசுறு பொங்கையில தான் இருக்கு. எப்படியாவது காப்பாத்திருப்பா. டேய் எந்திரா. டேய் உன்னதாடா எந்திரா. நானா? எந்திரா. வாடா அப்படி. உட்கார்றா. கீழே உட்கார்றா. இந்த காலை தூக்கி இது மேல வைடா. வைடா, வேமா வைடா. நம்ம ஏன்டா அழுத்துற? ஏன்டா அழுத்துற? அமுக்கி விடுறா, வலிக்குது இல்ல? அமுக்கு. ஏயா டா போடுற, கீழே உட்கார சொல்ற, கால் அமுக்கி விட சொல்ற. என்னையா இதெல்லாம்? டேய், இப்ப நான் உன்னை காப்பாத்த போறேன். இனிமேல் ஓ உசுறு ஏன் கேளு வேணா. அதுக்கு கால் அமுக்கி விட சொல்றியா? உனக்கு காசு வேணாக்கள் நான் தரேன். காசு பணம்லாம் வேணாம். ஒண்ணு சரியா? என்ன? இந்த காரு, பங்களா, தோட்டம், துறவெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சிரு. யோ, என்னையா அது? என்னடா? விட்டு அவரை பேசியா இருக்க? சரியான குரங்கு பேலாப்ப போல இருக்க. என்னது? நான் குரங்கா? தம்பி, கொஞ்சம் திரும்பி பாரு, யார் குரங்குன்னு தெரியும். இப்ப நீ வால் பையன்டா. இந்த வாளோட வெளியே போனீன்னா உன்னை பிடிச்சு ஜூல விட்டு வசூல் பண்ணுவாங்க. போறியா? போ போ போ. என்னையா அது? எனக்கு வால் முளைச்சிருக்கு. யோ எடியா, அது எனக்கு வால் முளைச்சிருக்கியா? எப்படி இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்கும்டா. யோ, இந்த வால் எடுத்துறியா முதல்ல? இது பாரு, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. ப்ளீஸ் இந்த வால் எடுத்துரு. அப்படி வா, வலிக்கு போய் தொலை. ஐயா சாமி, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. என்ன எப்படியாவது காப்பாத்து. என்ன அக்கிரமம் இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா? ஆமா. என்னையா ஆத்தா இப்படி தின்றா? ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க. எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா. என்னடா முளைக்கிற? ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா. வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு வேறியா? வைக்கிறேன். பாப்பா குழந்தைசாமி, என்ன விஷயம்? என் குழந்தைக்கு முடியறக்கி காது குத்துணுங்க. அவ்வளவுதானே, முடிய வெளியே இறக்கிக்க. காது ஆத்தாவுக்கே குத்தி. எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றான் இவன்? இதானே இந்த கோயில் சம்பிரதாயம். என்ன? உங்களுக்கு குத்துனா அம்மனுக்கே குத்துன மாதிரி. ஆமாடா, அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்கிறதா இருந்தா சலூனுக்கு போ. காது குத்துறதா நகைக்கடைக்கு போடா. நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. என்ன? ஆத்தாவுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க, ஆமா. ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மத்த அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம். தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கேயம்மா. ஆத்தா, அங்க பாருங்க. முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வராங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்டுமே. அட பாவிகளா, லஞ்ச் பண்ணும்போது வந்து பஞ்சு பண்றேங்கிறாங்களடா. தர்மகர்த்தா, தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? கியூ நீண்டுகிட்டே நீலாங்கரை வரைக்கும் போயிடுச்சு. விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போகுது. ஆத்தா, இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டேன். ஆத்தா, குத்தாம விட.
தர்மகர்த்தா தர்மகர்த்தா காது குத்த தம் தூண்டு தங்க ஊசி தானே வச்சிருப்பாரு. இவனை என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி ஊசியோட அலையிறப்பா. பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க? அது வேறையா? நான் எஸ்கே காப்பாத்துங்க. ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துருச்சு. இனிமே கியூல நின்று பிரயோஜனம் இல்ல. கும்பலா வந்து குத்து மதிப்பா குத்துங்கடா. ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு உன் குசும்ப எங்கிட்டே காட்டிட்டியா? பரவாயில்ல, நம்ம ஊர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கா? இதுக்கு அட பாவி, பஞ்சர் ஓட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா? ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போர்டு. நாளைய முதல் ஆத்தாவுக்கு அட படுவாதிகளா, என் மூஞ்சில எந்த ஏரியாவையும் விட்டு வைக்க மாட்டீங்களாடா? ஆத்தா, இந்த காது மூக்கு இதெல்லாம் ரொம்ப அல்ப விஷயம். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை இந்த கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம். என்ன விழா? பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா. வாமா ஜோதிகா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. என்ன இது எல்லா சீட் எடுத்து போட்டுச்சு? என் சீட் எங்கயா? உங்க சீட் இல்லைங்க. இது நான் எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டை கேட்டேன். சாதாரண கிளி சீட் தானே, அது இல்லங்கிறியா? உங்க சீட்டு கிளிய போதுன்னு கிளி சொல்லுது. என் சீட்டு கிளிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏப்பா, என்ன ஒரு பேய் கொல்ல போதான், அதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிந்தா சொல்ல. ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும். பத்தினி பொண்ணா? பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம், பத்தினி எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிபிகேஷன் இருக்கா? அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும். டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா? அட அது இல்லீங்க, நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்கதான் பத்தினி. பச்சை வாழை மரத்தை பெட்ரோல் எல்லாம் பத்த வச்சா அவதான் பத்தினியா? ஓகே. என்ன இதுலயும் பாம்பு வச்சிருக்கு? பத்தினி பொண்ண கல்யாணம் பண்ணா ஆவி கிட்ட தப்பிக்கலாம் ஜோசியம் சொல்லிட்டான். பத்தினி நானா எக்ஸிபிஷன்ல தேடுறது? ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே பத்தினி கண்ணகி, அவளையும் சிலையாக்கி பீச்சில் நிக்க வச்சு கையில சிலம்ப கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே பத்தினி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பத்தினி தானே? ஏயா, இவ்வளவு பெரிய பொட்டி வச்சிருக்கேன், என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? இதை என்ன கட்டிட்டோன்னு கேட்டதில்ல, நீ கேக்குற போறம்போக்கு. நான் புறம்போக்கா? அப்படி போடு. பக்கத்தில இந்த கதையை நான் எங்க சொல்றேன், இந்த கதையை போதும். அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி களைச்சு போயிட்டீங்க. அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தர சொல்றேன். நானே வருவேன் இங்கும் அங்கும். மனுஷ கோராளா, அப்பாஜி அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும், உள்ள வாமா. தோ ஹாஜி. என்னடா இது, காலே இல்லாம வாளி நிக்குது? அப்பாஜி கூப்பிட்டீங்களா? அப்பாஜி. ஆமா மனுஷ கோராளா, தம்பிங்க ரெண்டு பேரும் ஆடி களைச்சு போயிட்டானுங்க. அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுமா. கஞ்சி தானே, 5 நிமிஷத்துல காய்ச்சி கொண்டு வரேன். दीदी तेरा देवर दीवाना, हरे राम राम दना, ये तेरा देवर दीवाना, हरे राम राम, दीदी तेरा देवर दीवाना. என்னடா இது, கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க, இது மரத்தை பிடின்னு போறா. வாழை மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா? நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறியட்டும்.
இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழை மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ள்ஸ் மூட்டு போயிடுவானே. பக்கெட் பாதியில நிக்குது, பச்சை மரம் பத்திக்கிட்டே எரியுது. இவதான் நான் நினைச்ச பத்தினி 2000. என்ன இது? கொதிக்கிற கஞ்சில கையை விட்டு கலக்கிறா. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காளே. நாம அந்த ஆவிகிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி. ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா நம்ம மூஞ்சி கொத்துக்க மாட்டா. நைட்டோட நைட்டா திருட்டு தாலி கட்டிடுவோம். சவுண்ட் ஸ்லீப்பிங்கிறாங்களே, அது இதான் போல இருக்கு. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுவோம். சாரி டியர், வேற வழி இல்லை. மாங்கல்யம் துந்துனானே மன ஜீவன ஹேத்துனா சண்டே வாரதம் கட்டி வள கட்டி கெட்டி மேலத்தை டவுல்ல வாசிக்கலானா முதுகுல வாசிக்கிறீங்களா? அடே என்னம்மா இது? அவன் அடிச்சா நீ சவுண்ட் கொடுக்குற. கழுத்துல கயிறு தொங்குதே. அது சாதாரண கயிறு இல்லம்மா, நானே கட்டின தாலி கயிறு. செல்ஃப் சர்வீஸ். ஐயே, என்னடா இது? திருட்டுத்தனமா தாலி கட்டினா எல்லா பொண்ணு மாதிரி அழுவான்னு பார்த்தா இவள் ஆட்டிச்சிட்ட பணம் வந்த மாதிரி சிரிக்கிறா. எங்க குடும்பத்துல திருட்டுத்தனம்னாலே ரொம்ப ராசி. சரி நம்ம கல்யாணம் தான் ரகசியமா நடந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டையாவது ஊரை கூட்டி நடத்திடுவோமா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்டை பார்க்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏண்டா எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு என் ஃபர்ஸ்ட் நைட் நான் டிவி சீரியலடா. போடா போல. என் கற்பு கரசியே, அத்தான். என் கழிவு கண்ணி. போலாம். எனக்கு மாதாஜி, பிதாஜி, குருஜி இவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி. நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான். அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். என்னம்மா உடிப்பு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு வேணாமா? எனக்கு வேணுமே. நீ வேணா போய் சாப்பிடு. போயா போயா, நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன். எப்படி? இப்படி. என்னடி இது? நாக்கா ஸ்ட்ராவா இங்க இருந்து உரியற? நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வருஷமாவா? நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும். ஐயோ, நீ இறந்துட்டியா? என்னடி சொல்ற? உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கூட்டு குடும்பம், ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம். இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேயா பொண்டாட்டியா வந்துட்டாலே. அம்மா பேயம்மா, தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டம்மா. நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறேம்மா. ஏண்டா வருவ, தாலி கட்டுவ, துபாய்க்கு போயிடுவியா? மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல பந்தாடிடுவேன் மாவனே. இனிமே ஒழுங்கா இருப்பியா? உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பம்மா. ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட டிரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறே மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்யூபங்க்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டார்களே. இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து. எஸ்கேப் ஆயிர வேண்டிதான். ஜூன்கா, ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போனே உருப்பிட்டா மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா? ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா. என்ன இருக்கு எடுங்க? சுமாரியா? ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்க, அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா? இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கொடை கேட்டனா? கேட்டு கொடுக்கிறது நன்கொடை, கேட்காம கொடுக்கிறது பக்தியின் அடிப்படை. ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறைய மூக்கு குத்துற டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, பிடிக்கலையா? குத்தல. நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா. அங்க பாருங்க. பம்பு பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே, ஆத்தா சொல்லுவது சரி.
பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார். ஆமா, இவர் வலம்புரிச்சாரு, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு. அம்மாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு. ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்பை கொண்டு வந்திருக்கீங்களா? நீ யாரு? ஆத்தா, உனக்கு என்ன கொடை? நாகம். அதெல்லாம் மான்மார்க்கு டக் பேக்கு இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா. ஆத்தா, பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு. அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம். ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல 5 தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பேன்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன். ஒத்தத்தலைக்கு ஈரக்குறல் அடுக்குதடா. இதுல 5 தலையை கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். ஏம்பா, இப்ப என்ன மழையா பெய்யுது? வேணுங்கும் போது அந்த கொடையை நான் பிடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா, தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே. என்னது? டாட்டாவா, டொயோட்டாவா, லான்சரா, இல்ல மிட்சுபிஷி லான்சரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜெமினி சர்க்கஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கும். சிங்கமா? நீங்களே சிம்ம வாகினி தானே? இவன் எவன் சிம்ம வாகினி விஜயா வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? சும்மா இருங்க சாமி. ஒரு 4 நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்பை நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா. எல்லாரும் தூங்குறாங்க. அமௌண்டோட எஸ்கேப் ஆயிர வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்குத்தான் ஏகப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கே. இது உன்னுடைய கரண்ட் அக்கவுண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதே. அத்தா, அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா? ஏனப்பா அப்படி கேட்கிறாய்? அதுக்கு இல்ல ஆத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குது. நீ என்ன மாதிரி டூப்ளிகேட்டா? நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன். ஓ, ஐ எம் சாரி. ஆமா, நீ ஜூனியர் ஆத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரை ஏமாட்டுகிறாய்? ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நான் என்ன ஆத்தா பண்ணுவேன்? படிச்சிருக்கேன், வேலை இல்ல, பசிச்சுது. அதான் கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாவோட ஜூனியர் ஆத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கிற மரியாதையெல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க ஆத்தா. உண்மையில எனக்கு நல்ல மூளை இருக்குது ஆத்தா. நீ வேணா என்ன சோதிச்சு பாரு ஆத்தா. என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல். இங்கேயும் இன்டர்வியூவா? ஆத்தா, அம்மா என்றால் மம்மி, அப்பா என்றால் டம்மி. தஞ்சம் என்பது நீ கொடுப்பது, லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது. ஆசிரியர்கள் கேட்பது குருதட்சணை, அரக்கர்கள் கேட்பது வரதட்சணை. கூட்டமா இருப்பது ஒயின் ஷாப், காலியா இருப்பது புக் ஷாப், சட்டசபையில் நடப்பது ஃபைட்ஸ், சாவை தருவது எய்ட்ஸ், சிந்தித்தாள் வருவது மேட்டர், சீருடலை கெடுப்பது குவார்டர், எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத், என்றுமே முடியாதது தினத்தந்தி சிந்து பாத், கப்பலோட்டிய தமிழன் வஉசி, கப்பலோட்டாத தமிழன் மாபோசி, பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ், பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரஸ், விதவை என்பவள் விதியின் சிரிப்பு, அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு, மன்னனின் ஆயுதம் வாழும் கேடயமும், மாமியாரின் ஆயுதம் கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும், தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்கோ, தண்டையார்பேட்டையில் சாராயம் காய்ச்சறாங்கோ. பக்தா, சபாஷ், சரியான பதிலளித்தாய். நீதான் சொல்ற. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன், இதே மாதிரிதான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நானு. கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் முண்டியில் கை வைப்பதா? என்ன ஆத்தா பண்றது? இவங்க காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான் அலையிறானுங்க. நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களா. அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீதான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே. அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன். உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா? எங்க கொடுத்திருக்கிற? 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு, இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார். கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும் கைகால் இல்லாம ஆகணுங்கிறியா? நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். போய் வா. ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டும் குத்தாம விட்டியே, வர்றேன். ஆத்தானா ஆத்தாதான்ப்பா. ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன். உழைத்து உன்
என்ன அத்தா பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டு? ஐயோ சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து உன்னை நான் மீட் பண்றேன். என்னப்பா என்னாச்சு? ஆத்தா வேற சொல்லி ஊரையே பதிட்டு இருந்தா. இவன் எங்கே அடிச்சு கொன்ற வேண்டியதானே? ஆத்தா யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறதான். என்ன ஓட வருகிறான்? கிட்ட வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படிடா. ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற தண்ணி வந்துருச்சே ஆத்தா. ஆத்தா உன் மகிமையே மகிமை ஆத்தா. ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா? ஆத்தா படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே. பரிதாபங்களா, கார்பரேஷன் குழாய் கீழே போறது தெரியாம குத்தி விட்டேன், தண்ணி பீச்சி அடிச்சுக்கிட்டு வருது. கார்பரேஷன் காரங்க பார்த்தாங்கன்னாக்க எனக்கு ஃபைனே போட்டுருவாங்க. ஆனா இவனுங்க என்னடானா என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாயே. என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா. கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவேன். டேய் ஏன்டா இப்படி டாக் ஹிஸ்டரி மாதிரி வாயை பழக்கற? நான் தானே தொட்டேன். தொடர்றத கொஞ்சம் சொல்லிட்டு தொடரா, ஆளுக்கும் ஆதிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கால் இருக்கா? ஷூவே இருக்கு. ஏன்டா அப்படி பயந்து பயந்து சாகுற? பின்ன ஆத்துல குளிக்க போன ஆனந்தம் ஆத்தோட போயிட்டான். வர வர பாத்ரூம் போறது கூட பயமா இருக்குடா. பைப் வழியா பாம்பு வந்துரும் போல இருக்கு. நீ சொல்றது நிஜம்தாங்க. நான் எதுக்குமே பயப்படாத கேரக்டர். அஜய் ஆனந்த் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அஜய் ஆனந்த் அடுத்தது நான் தான். அது எப்படி சொல்ற? பின்ன யோசிச்சு பாரு. டேய் அது ஆத்திச்சூடி படிச்ச பேடா, அகரவரிசையிலே கொண்டு வருதுடா. அஜய் ஓ ஆனந்த் இன்பசாகர நான் தான்டா. ஈஸ்வர் இப்படின்னு தெரிஞ்சுதான் அவ யாருன்னு பேர் வச்சிருந்திருப்பேன்டா. என்ன எப்படியாவது காப்பாத்து. அழாதடா அழாத, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பேனா? நம்ம ரெண்டு பேருமே இருப்போம். இது பாரு நான் சொல்றத கேளு. இத அடக்கிறதுக்கு அபூர்வ சக்தி படைச்ச ஒருத்தன் இருக்கான். நம்மள கழுகுமலை கூட்டு போனே அவன் தான்டா. அந்த கழுக வச்ச இந்த பாம்போட ஆட்டத்தை பினிஷ் பண்ண. அப்பா சிட்டி லிமிட்ட தான ஹோட்டல், 8வது மாடி, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வில்லேஜ் பேக் வழி தெரியாது. ஐ அம் சேஃப்டி. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம்ப்பா, பசி இல்ல, பால் மட்டும் கொடு. உங்களுக்கு நாளை தானே பால். நாளைக்கு பாலா? இன்னும் இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் மாதிரி சொல்ற? அதெல்லாம் வேணாம், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லு. குரல் இல்லாத பொரி, பாக்கு இல்லாத வெத்துல, முன்னாடி கட்டிட்டு கூட ஒரு கோழி குஞ்சு. 16வது நாள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சிருவோம் சார். என்னையா சொல்ற நீ? சார் நம்ம ஹோட்டல்ல கருமாதி சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல் சார். வந்துட்டானுங்க, வந்த உடனே கருமாதி பாலுன்னு. டிவியாவது பாப்போம். என்னடா இது, இதுலயும் சங்கு ஊதுறா? சார் யாரியா நீ? ஆத்தா தெரியல, கார் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? சார் எது? சும்மா படுங்க சார். எதுக்கு படுக்க சொல்ற? இத பிடிங்க. எதுக்கு? தலைக்கு மேல பிடிங்க சார். என்ன பண்ற நீ? 6 சரி அந்த பக்கம் பிடிங்க சார். புடிச்சிட்டேன். அந்த பக்கம் பிடிங்க சார். அதான் புடிச்சப்பா. 6க்கு 4 ஓகே. என்ன அளக்குறீங்க? புதுசா இதை கட்டில் பண்ண போறீங்களா? இல்ல பணப்பொட்டி ஏதாவது? இல்ல சவப்பெட்டி செய்ய. சவப்பொட்டியா? உனக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. எது? ஆர்டர் வந்திருக்கா? எவன் ஆர்டர் கொடுத்திருப்பா? நம்ம கதையை டிசார்டர்ல போயிட்டு இருக்கு. இது வேற அடிக்கடி பயமுறுத்திக்கிட்டு பேசாம படுத்துக்குவான். ஏப்பா கனவலையாவது சங்கு ஊதாம இருக்கணுமே. என்னங்க இது? தெரியல. யார் அனுப்பிச்சு? கொரியர் சர்வீஸ்ல இருந்து என்ன இருக்கு இதுல? பிரிச்சு பாரியா. வர்றவெல்லாம் இந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியாவே இருக்காங்களே. மலைவளையம். ஐயோ ஆவிக்கு நம்ம இருக்கிற அட்ரஸ் எப்படி தெரிஞ்சு போச்சு? ஐயோ இது வேற சிம்பாலிக்கா சங்கூதி காட்டுது. இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன்.